பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எஃப்ஜி மினிஸ்ட்ரீஸ் வேத உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? கர்த்தர் கிருபையில நல்லாவே இருக்கிறோம் பாஸ்டர். அநேக காரியங்களை குறித்து நம்ம போன நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் பாஸ்டர். ரொம்ப விறுவிறுப்பாக போய் கொண்டு இருந்தது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற கிறிஸ்துவ விரும்புகிறவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறவர்கள், ரட்சிப்புனா என்னென்னு அடைய கொண்டு இருக்கிறவர்கள் நிகழ்ச்சியை பார்க்கும்போது அநேக வெளிச்சங்களை அவங்களால புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நம்ம வேதத்தில் இருக்கிற முக்கியமான வசனங்கள்லாம் எடுத்து நம்ம அதை வியாக்கியானித்துட்டு வரோம். அதுக்குண்டான உண்மையான அர்த்தத்தை நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன அப்படின்னு சொன்னால், வேத வாக்கியங்களை ஒவ்வொருவருமே புரிந்து கொள்ளணும். அப்படின்னா வஞ்சிக்கப்படுவது, நம்ம முந்தின பேசலாம். இப்போ வஞ்சிக்கப்படுவதற்கு பிசாசு பயன்படுத்துகிற டூலே என்ன அப்படின்னு சொன்னால், வேத வசனங்களை புரட்டுகிறதான காரியம் மூலமாக தான் பார்த்திங்கன்னா வஞ்சிக்கிறான். கள்ள போதகர்களும் அதை தான் பயன்படுத்துகிறார்கள். என்னென்னா, வேத வசனங்களை எடுத்து அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் வேத வசனுடைய கருத்தை தவறாக சொல்லும்போது அது வேத வார்த்தைகள் புரட்டப்படுகிறது, துப்புரவாக சொல்லப்படாமல் புரட்டப்படுகிறது என்று சொல்லி அர்த்தம். ஏன்னா இந்த வேதவசனத்தை எடுத்து நான் இப்போ வாசிக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் வாசிக்கிற அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இன்னொரு பாஸ்டரும் வாசிப்பாங்க. ஆனால் இதனுடைய அர்த்தத்தை நான் இப்போது விளக்கப் போகிறேன், பிரசங்கம் பண்ண போகிறேன்ட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை தவறாக நான் புரிந்து கொண்டு இருப்பேன். ஆனால் அதுதான் என்னுடைய பிரசங்கத்தில் வரும். அப்போ அதே மாதிரி தான் இன்னொரு பாஸ்டர் இருக்கும். அவர் தவறாக புரிந்து கொண்டு இருப்பார். ஆனால் அந்த பிரசங்கத்தில் அதை பார்த்திங்கன்னா தவறாக தான் பண்ண போகிறார். இதுக்கு பேர் தான் வேதத்தை புரட்டுகிற காரியம், சத்தியத்தை புரட்டுகிறதான காரியம் என்று சொல்லி அர்த்தம். அப்போ இதுக்கு ஒரே வழி என்னன்னா, எல்லாருமே என்ன பண்ணணும்? வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதத்தை வாசிக்காமல் கிறிஸ்தவர்கள் தப்பவே முடியாது. இல்லைன்னா இன் அதர் வேர்ட்ஸ், வேதத்தை வாசிக்காமல் நிச்சயமாக வஞ்சிக்கப்படுவார்கள். அதில் ஒரு சந்தேகமே கிடையாது. என்ன அப்படின்னா, ஒரு 10 டாக்டரின் கரெக்டாக படிச்சிருந்தாலும் ஏதாவது ஒரு டாக்டரின், ஏதாவது ஒரு உபதேசம் நிச்சயமாக பார்த்திங்கன்னா அவர்களை வஞ்சிக்கிறதாய் காணப்படும். ஏன் அப்படின்னா, நிறைய உபதேசங்கள் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நம்புகிற அநேக உபதேசங்கள் வேதத்தின் அடிப்படையிலான உபதேசங்கள் அல்ல. அப்போ அப்படி இருக்கும்போது இவன் ஞானஸ்நானத்தை குறித்து தெளிவு கிடையாது. தேவன் யார் அப்படின்றத ஒருவரா 3 பேரா தெளிவு கிடையாது. ஒரு கூட்டம் 2 பேர்னு சொல்லும், ஒரு கூட்டம் ஒருத்தர் தான் ஆனால் 3 விதமாய் செயல்படுவார்னு சொல்லும். இன்னொரு கூட்டம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் தான் ஆனால் பார்த்திங்கன்னா 3 தன்மை உடையவர்கள்னு சொல்லும். இன்னொரு கூட்டம் ஒருத்தர் கிடையாது, 3 பேர் ஆனால் ஒன்றா இருப்பாங்க, அப்படி சொல்லும். இப்படி அவரை குறித்து பலவிதமான பார்த்திங்கன்னா உபதேசங்கள் காணப்படுது. இப்போ இந்த உபதேசங்கள் எல்லாம் நீங்கள் எப்படி தான் சரி தவறு அப்படின்ட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்கன்னா, வேத வசனத்தினால தான் ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னு விரும்புகிற அத்தனை கிறிஸ்தவர்களும் இது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது, அருளப்பட்டது என்று நம்புவார்கள். ஆனால் இதை அலட்சியம் பண்ணவே கூடாது. அவர்கள் வாசித்து பார்க்கணும், தியானித்து பார்க்கணும், அவருடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் பேசுவார்னு நம்புறீங்களா? நிச்சயமாக பேசுவார் இதை வாசித்தா. அப்போ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவர்கள் ரொம்ப ஆபத்தானவர்கள். ஏன் தெரியுமா கிறிஸ்தவர்கள் ரொம்ப ஆபத்தானவங்க? ஏன்னா கிறிஸ்தவர்கள் சும்மாவே தங்களை அறியாமல் போதிக்கிறவங்களாம் மாறுவாங்க. ஒன்று சபையில் நின்று தான் போதிக்கணும்னு அவசியம் இல்லை. தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, வசனங்கள் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவங்க பேசுவாங்க. என்ன, தன்னுடைய குடும்பத்தினருக்கு போதிப்பாங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதிப்பாங்க, கணவன் மனைவிக்கு போதிப்பான். எல்லாம் எங்கே இருந்து அப்படின்னா வசனத்தில் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. அப்போ இவர்கள் ஏன் ஆபத்தானவர்கள்னா, இவர்களுக்கு உண்மையாக சத்தியம் தெரிஞ்சதுன்னா இந்த சத்தியம் உங்கள் மனைவிக்கு போகும், பிள்ளைக்கு போகும். அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்களோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போகும். இல்லை என்று சொன்னால் இவர்கள் பார்த்திங்கன்னா அந்த புளித்தம்மான்னு சொன்னீங்களே, பரிசேயருடைய புளித்தம்மா, அதே மாதிரி தான் துருபதேசத்தை ஈஸியாக மற்றவங்களுக்கு கொண்டு போவாங்க. மற்றவங்க யாரும் பார்த்திங்கன்னா இந்த காடை குறித்து அதிகமாக பேசுகிறதே கிடையாது. ஏன் காடை நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறது யாரும் கிடையாது. யார்? முக்கியமாக கிறிஸ்தவர்கள். ஏன்னா இதில் காணப்படுது. ஆண்டவர் பார்த்திங்கன்னா தன்னை குறித்து போய் அறிவிக்க சொன்னார். தான் உயிர்த்தெழுந்து சாட்சியாக காண்பித்து இந்த சாட்சியை போய் நீங்கள் அறிவிங்க, உலகம் முழுசும் இதை குறித்து பேசி நீங்கள் அவர்களே உங்களுக்கு எனக்கு சீஷராக்குங்க. சீஷராக்குறது மாத்திரம் கிடையாது, சீஷராக்கி நான் உங்களுக்கு உபதேசித்தவைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கை கொள்ளும்படி செய்யுங்க அப்படி சொன்னார் ஆண்டவர். அப்போ இந்த காரியத்தை கட்டளையாக பெற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்போ இவங்க சரியாக வேதவசனத்தை புரிஞ்சிக்கலன்னா இவங்கள மாதிரி ஆபத்தானவங்க உலகத்திலேயே கிடையாது. ஏன் அப்படின்னா இவங்களும் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, போகிறவனையும் விட மாட்டாங்க.
ஆண்டவர் இந்த வார்த்தைகளை இந்த வசனத்தை, நான் இப்போ சொன்ன வசனத்தை வேதபாரகர்களை குறித்து பேசினார், பரிசேயர்களை குறித்து பேசினார். நீங்களும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை, பிரவேசிக்கிறவர்களை விடுவதில்லை. அப்போ இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன தான் பண்ணுறாங்கன்னா, நிறைய போதகர்கள் நான் சொல்கிறேன், டீச் பண்ணுறவங்கள, இன்னும் கேட்டால் எல்லா கிறிஸ்தவர்களும் ஆல்மோஸ்ட் டீச்சர்ஸ் தான். அப்போ அப்படி இருக்கும்போது இவர்களும் பிரவேசிக்க மாட்டாங்க. ஏன் பிரவேசிக்க மாட்டாங்கன்னா, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குறுகின வாசல், இடுக்கமான வாசல் என்பதே தெரியாது. அப்படி இதை கண்டுபிடிச்சா தானே அவங்க வந்து அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்போ இவர்களே பிரவேசிக்காதவர்கள் எப்படி வந்து மற்றவர்களை பிரவேசிக்க விடுவாங்க? அதுதான் வந்து ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், யோவான் 10ஆம் அதிகாரத்தில் அந்த ஆட்டு தொழுவத்தை காக்கிற, வாசலை திறக்கிற காவல்காரன், மேய்ப்பன், அவன் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா கிறிஸ்து என்கிற மேய்ப்பனுக்கு மட்டும்தான் அந்த கதவை திறந்து உள்ளே விடுவானான். அப்போ சபையில் வந்து பார்த்திங்கன்னா காணப்படுறதான இந்த பாஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் யார் அப்படின்னா வாசலை காக்கிறவர்கள், தொழுவத்தை காக்கிறவர்கள், வாசலை திறக்கிறவங்கன்னு அர்த்தம். இவங்க யாருக்கு மட்டும்தான் வந்து கதவை திறந்து விடணும் அப்படின்னா, கிறிஸ்து என்கிறதான ஒருவருக்கு மட்டும்தான் அந்த தொழுவத்தை திறக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளே இருக்க ஆட்டெல்லாம் எடுத்து வித்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். யாருக்கு? கள்ளனுக்கு, பிசாசுக்கு வித்துட்டு இருக்காங்க. அப்போ வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் தான் மேய்ப்பன். அப்போ அது யார் தான் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்து. அவர் இந்த ஓமையில் சொல்கிறார், நான் தான் வாசல், நான் தான் நல்ல மேய்ப்பன் அப்படின்றாரு. அப்போ எல்லா சபையிலையும் காணப்படுகிறதான அந்த மேய்ப்பர்கள் காணப்படுறாங்கல்ல, டீச்சர்ஸு, மேய்ப்பர், கண்காணி அப்படின்றவங்களுடைய வேலையை கிறிஸ்துவை அறிவிப்பதும் கிறிஸ்துவை மட்டுமே சபைக்கு அறிவிப்பதும் அவருடைய வேலை. கிறிஸ்தவர்கள் ஏன் எந்த விதத்தில் ஆபத்தானவர்கள் அப்படின்னு சொன்னால், சத்தியத்தை அறிந்து கொண்டு அவர்கள் வந்து காணப்பட்டாங்க அப்படின்னா ப்ராப்பராக அவங்களுடைய டீச்சிங்ஸ் காணப்படும். அப்போ சத்தியத்தை அறியாதவர்களாக அல்லது வஞ்சிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டால் ரொம்ப ஆபத்து. ஏனென்றால் அவர்கள் கட்டளை பெற்றிருக்கிறார்கள், போய் உலகமெங்கும் போய் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிங்க. இப்போ சுவிசேஷமே வேறொரு சுவிசேஷமாக இருந்தால் இப்படி இருக்குது பார்த்தீங்களா? அவர்கள் பெற்ற சுவிசேஷமே வேறொரு சுவிசேஷமாக இருந்தால், அவர்கள் ஏற்றுக்கொண்ட இயேசுவே வேறொரு இயேசுவாய் இருந்தால், அவர்கள் பெற்ற ஆவியே வேறொரு ஆவியாக இருந்தால், நான் சொல்கிற அத்தனை டேர்ம்ஸும் பவுல் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னு சொன்னால், வேறொரு இயேசு அப்படின்னா இயேசுன்ற பேரில் வேற ஒன்று வந்திருக்கு உள்ளன்னு அர்த்தம். அப்போ உண்மையான இயேசு ஏசாயா 25:8-9 சொல்லப்படுகிறவர் தான். என்னன்னா, கர்த்தர் இந்த உலகத்தில் மனிதனாக வந்து மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அப்போ ஒருவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார்ல, அவரை கர்த்தர்னு சொல்லணும், அவரே தேவனாக சொல்லணும், இவரே என்னுடைய தேவன் அப்படி சொல்லணும். அப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாதான் உண்மையான இயேசுவை ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். அப்போ இப்படி உள்ள போலன்னு வச்சுக்கோங்களேன், நம்பிக்கையே தப்பாக இருக்கும். போய் பண்ணுறதான பிரசங்கம், சுவிசேஷம் எல்லாமே தப்பாக, வேற ஒரு சுவிசேஷம், அதாவது வேற ஒரு இயேசுவை அறிவித்து சார் நான் சபைக்கு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டிப்பான நரகத்தின் பிள்ளைகளாக அவர்களை மாற்றுள்ள. அதனால தான் கிறிஸ்தவர்கள் ஆபத்தானவர்கள் அப்படின்னா, பெயர் கிறிஸ்தவர்கள் ஆபத்தானவர்கள். சத்தியத்தை அறிந்திருக்கிறேன் என்று எண்ணி சத்தியத்தை அறியாதிருக்கிற கிறிஸ்தவர்கள் ஆபத்தானவர்கள். அப்போ அதனால தான் பவுல் வந்து இந்த டேர்ம்ஸ் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணுவார். என்ன அப்படின்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊமையாக யோவான் 10 ஆட்டு தொழுவத்தை குறித்தும் மெய்ப்பனை குறித்தும், அந்த மெய்ப்பனுக்கு மட்டுமே கதவை திறந்து விடுகிறதான அந்த தொழுவத்தை காவல் செய்கிறதான ஒருவனை குறித்தும் பேசுவார். காவல்காரன், வாசலை காக்கிறவன். அப்போ அவன் வந்து மெய்யான மெய்ப்பனுக்கு மட்டும்தான் கதவு திறப்பான், அதாவது கிறிஸ்துவ மட்டும்தான் கதவு திறப்பான்னு அர்த்தம். அப்போ சபையில் வந்து யார் தான் பிரசங்கிக்கப்படணும், யார் மட்டும்தான் அறிவிக்கப்படணும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தெய்வமாக, இரட்சகராக, கர்த்தராக சபைக்குள் அறிவிக்கப்படணும். வேற நான் பிதான்ற பேரில் இன்னொருத்தரை அறிவிப்பேன், நோ. பிதான்ற பேரில் அறிவிக்கணும்னா இயேசு கிறிஸ்துவ தான் நீ பிதான்னு சொல்லணும். நான் பரிசுத்த ஆவியை அறிவிக்கிறேன், உனக்கு பெற்றுத் தருகிறேன் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி தான் பரிசுத்த ஆவி அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்துவின் ஆவியை தான் பரிசுத்த ஆவி என்ற வார்த்தை குறிக்குது. அதாவது தேவன் ஆவியாக இருக்கிறார், அதரிசனமாக இருக்கிறார், தேவன் எங்கும் நிறைந்து இருக்கிறார், எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார் என்று பவுல் சொல்கிறார். அப்போ தெய்வத்தை அறிவிக்க வேண்டுமானால் கிறிஸ்துவை தான் அறிவிக்க வேண்டும். அப்போ பவுல் இப்படி சொல்கிறாரு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறொன்றையும் நீங்கள் அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். அப்போ நம்ம இன்னைக்கு அப்படி தீர்மானித்திருக்கிறோமா? இன்னைக்கு வந்து சொல்லி சபையில் வந்து தெய்வத்தை அறிவிக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறொன்றை தெய்வம்னு அறிவிக்கவே கூடாது, வாயில் கூட சொல்லக்கூடாது. வேற ஒரு நாமத்தெல்லாம் சொல்லி இதெல்லாம் பாரு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏசு கிறிஸ்துடைய நாமத்தில் தான் வாழ்த்தணும், ஏசு கிறிஸ்துடைய நாமத்தில் தான் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும்.
இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் தான் பிரசங்கம் இல்லையா? அப்போ அதை விட்டுட்டு தேவனுக்கு பல பல நாமங்கள் உண்டு, எல்லா நாமத்தையும் சொல்லணும்னா உனக்கு ரட்சிப்புக்கு கட்டளையிடப்பட்டதான தேவனுடைய ஒரே நாமம் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமம்னு கூட உனக்கு தெரியாதா? பைபிளை படிக்கவே மாட்டியா நீ? அப்போ கிறிஸ்தவர்கள் அதனால தான் ஆபத்தானவர்கள்னு சொன்னேன். எப்படின்னா உண்மை கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு காணப்படுகிற அத்தனை கிறிஸ்தவர்களும் ஆபத்தானவர்கள். ஏன்னா அவர்களுக்கு மட்டும் கிடையாது, மற்ற அநேகரை கெடுக்கிறதுக்கு அவர்கள் ஏதுவாக இருப்பாங்க. புரிஞ்சுது பாஸ். நம்ம எதுக்காக இதை ஆரம்பித்தோன்னா, அந்த வார்த்தைகளை வந்துட்டு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், வேதத்தினை வாசிக்கும் பொழுது அதுக்குண்டான அர்த்தத்தை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்றது தான் நான் பார்க்குறேன். இப்போ இன்றைக்கி எந்த கிறிஸ்தவர்கள்கிட்ட போய், கிறிஸ்தவர்கள் இல்லை யார்கிட்ட போனாலும் சரி, விபச்சாரம் செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அறிந்து இருக்கிற ஒரு காரியம். விசேஷமாக கிறிஸ்தவர்கள் வந்துட்டு ஒரு பாயிண்ட் மேலே போய் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் சொன்னதெல்லாம் கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது, எல்லா மனுஷனுக்குமே தெரியும். எல்லா மனுஷனுக்குமே இது வந்து தவறு அப்படின்னு தவறு, பட் அதை பெருசாக எடுக்க மாட்டான், அவ்வளோதான். இப்போ கிறிஸ்தவத்தில் வந்து அது எழுதப்பட்டு இருக்கிறபடினாலே, பிரமாணத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறபடினால கிறிஸ்தவர்கள் வந்து வேதத்தில் ஆண்டவர் எழுதியிருக்காரு, எனக்கு பிடிக்காது இது செய்யாதுன்னு எழுதியிருக்காரு அப்படின்றபடினாலே இன்னும் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனால் வேறு விதத்தில் மனசை தேட்டிக்கிட்டு அது என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் செய்யாது தானே, உலகத்தில் இருக்க எல்லாரும் தான் செய்கிறான், நான் செய்யக்கூடாதா, பாரு வேதத்தில் எடுத்து பார்த்தா பாரு தாவீது கூட பண்ணியிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அப்போ வேதத்தில் இருக்கிறதான கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டு அப்போ தாவீது அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டான் அப்படின்ற பார்ட்டுக்கே போக மாட்டாங்க. அந்த நேரத்தில் அவர்களுடைய இச்சை வந்து பூர்த்தி செய்கிறதற்கு வேதத்தில் இருக்கிறதான சம்பவங்களையும் வசனங்களையும் எடுத்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் மாற்றிக்கொள்கிறாங்களே, அதுக்கு பேர் தான் வேத பொருட்டு. அதனுடைய அர்த்தம் உனக்கு தெரியல, அதனுடைய பவர் உனக்கு தெரியல அப்படின்றது தான் காரியம். இல்லை அதுதான் நான் இப்போ வந்துட்டு இப்போ இப்படி டைரெக்டாக அவங்க வந்துட்டு இதெல்லாம் வந்து வேதத்தில் சொல்லப்படலன்னு சொன்னால் அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத வந்து இப்படி இல்லைன்னு சொன்னால் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனால் ஸ்லைட்டாக மாற்றி இதுக்கு ஒப்பாக வேறு ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னு வச்சிங்களேன், அதை தான் வந்து கடைப்பிடிச்சி ஓடுகிற வந்துட்டு. உதாரணத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது ஒரு விபச்சார ஸ்திரீயை வந்துட்டு அவர் இடத்துல கொண்டு வருவாங்க. போதகரே, இவ வந்துட்டு கையும் களவுமாக பிடிக்கப்பட்டா, இவ வந்து விபச்சாரம் செய்யப்பட்டா, இவரை வந்து நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்ன வார்த்தையில் நம்ம அறிந்திருக்கிறோம். உங்களில் யார் பாவம் செய்யாதவர்கள் முதலாவது கல் எறிங்க அப்படின்னு சொன்னோன்னா யாரும் எரியல, எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ அவரும் கல் வந்துட்டு எரியல. அதுக்கு என்ன சொல்கிறாங்க சில பேர்லாம் வந்துட்டு வியாக்கியானம் பண்ணுறவங்கலாம் வந்துட்டு, ஒருவேளை இவரும் பாவம் செஞ்சுருப்பாரோ, இவரும் வந்துட்டு கல் எறியலே, இவரும் மன்னிச்சு விட்டாரு, ஃப்ரீயாக விட்டுட்டாரு அப்படின்ற சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ இதுதான் வந்து இப்படிப்பட்ட சிந்தனை, இப்படிப்பட்ட ஒரு பார்வை வந்துட்டு தவறானது, இப்படிப்பட்ட ஒரு காரியம் தவறானது தான் நான் வந்துட்டு குறிப்பிட விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, தேவன் வந்து இந்த பிரமாணங்களை எல்லாம் கொடுத்தது அவர் தான். விபச்சாரம் செய்யாதிருப்பா, இந்த இடத்துல விபச்சாரம் செய்யாதிருப்பாயன்னு சொன்னது அவர் சொன்னது. அப்போ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ மனுஷனாக இறங்கி அவர் நிற்கிறார். அப்போ இந்த வேத வார்த்தைகளினாலே சோதிக்கப்பட்டு, அதாவது அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் அறியாதவராக இருந்தான்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னென்னா, இந்த வேத வார்த்தைகளினாலே சோதிக்கப்பட்டு என்று அர்த்தம். அந்த வேத வார்த்தையெல்லாம் அவர் டெஸ்ட் பண்ணிவிட்டு இவர் குற்றமற்றவர்னு சொல்லுது, அதுதான் அவருடைய மீனிங். அப்போ இவர் வந்து விபச்சாரம் மாத்திரம் கிடையாது, அவர் பிரமாணத்தில் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அது எதையுமே அவர் செய்யாதிருந்தால்தான் அவர் வந்து குற்றமற்றவர், பழுதற்றவர். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் சிந்தினதான ரத்தம் நம்மளை ரட்சிக்க ஏதுவான பலியாக, குற்ற நிவாரண பலியாக வந்து பார்த்திங்கன்னா காணப்படும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இதில் அர்த்தமே கிடையாது. அப்போ பிசாசு பல தந்திரங்களை செய்திருக்கிறான். அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறினார் அப்படின்றதான காரியம், ஏதாவது பாவம் செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லுகிறதான காரியம். இப்போ இந்த இடத்துல இந்த விபச்சார ஸ்திரியை வந்து அவர் விட்டுட்டபடினாலே, இல்லை ஒருவேளை இவரே கூட விபச்சாரம் செய்திருப்பாரோ அப்படின்னு சொல்லுகிறதான கூட்டம். இது என்ன அப்படின்னா, அவர் சாதாரண மனுஷன் தானே, குற்றம் உள்ளவர் தானே அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண விரும்புகிறார். அப்போ குற்றமுள்ளவர் என்று பிரமாணம் நிரூபித்து காண்பிக்குமானால் அவர் நம்முடைய இரட்சகர் இல்லைன்னு அர்த்தம். அதை புரிந்து கொள்ளணும், பிசாசுடைய தந்திரத்தை புரிந்து கொள்ளணும். அவர் குற்றமற்றவர் என்று ப்ரூவ் பண்ணப்பட்டாதான் அவர் என்ன பண்ண முடியும், நமக்காக மரத்திலே தூக்கப்பட்டு நம்முடைய சாபத்தெல்லாம் ஏற்கிறவராக அவர் காணப்பட முடியும். இது பிசாசுக்கு தெரியும். ஆனபடினால்தான் பிரமாணத்தை மீறினார் என்று சொல்லுகிறதான காரியத்தை கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை பேர்கிட்டையும் அவர் சொன்னார், உங்களிலே பாவம் செய்யாதவன் முதலாவது கல்லெறிய கடவன். அப்போ அவருடைய இருதயத்திலே குத்தப்பட்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, போயிட்டாங்க.
அப்போ இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரை விபச்சாரம் செய்வது மட்டும் பாவம் அல்ல, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்ப்பதும் விபச்சாரம் என்பது இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்குற காரியம். அப்போ அப்படிப்பட்டவரை இவரும் வந்து பண்ணியிருப்பாரோ அதனால தான் விட்டுட்டாரோ அப்படின்னு சொல்லுகிறான் அப்படின்னு சொன்னால் அவன் எவ்வளவு மூடன் அப்படின்றத பார்த்துக்கொள்ளுங்க. அவனுக்கு வேத வசனங்கள் புரியல, வேதவசனுடைய கருத்தும் புரியல, அவர் என்ன டீச் பண்ணார் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா புரியல. அதே மாதிரி வேதத்தில் அவரை குறித்து சொல்லுகிறதான சாட்சிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலாத்து குற்றமற்றவர்ன்றான். அவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரோமன் சோல்ஜர் வந்து இவர் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்கிறான். இப்போ மரணத்துக்கு அப்புறம் அவரை பார்த்து சாட்சி சொல்கிறான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் இவர்கள் எல்லாம் அவங்க வேத பாரகர் பிரதான ஆசாரியர்கள் மூப்பர் இவர்கள்லாம் பொய் சாட்சி கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய் சாட்சி கொண்டு வந்தாங்க, அது செல்லலை அப்படின்னா இவருக்கு விரோதமாக சாட்சி சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது, இஸ்ரவேலுக்குள்ளே கிடையாது, அவ்வளோ சத்துருக்கள் காணப்படுறாங்க. ஆனால் பொய் சாட்சி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, அப்படியானால் குற்றமற்றவர். பொய் சாட்சியை கொண்டு வராங்க, அந்த சாட்சி நிற்கலை. அப்படியானால் ரோமர்கள், ரோம அதிகாரி, ரோமன் சோல்ஜர்ஸு, சொந்த இஸ்ரவேல் ஜனங்க, அதிலே காணப்படுகிறதான அந்த பெரிய ரிலீஜியஸ் தலைவர்கள், இவர்கள் யாருமே அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கவே முடியல. அடுத்து முக்கியமாக அவருடைய வார்த்தைகள் அவரை குற்றமுள்ளவர் என்று நிரூபிக்கல. அதனால தான் என்னிடத்தில் குற்றம் உண்டென்று பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் அப்படின்னு கேட்குறாரு. சொல்ல வேண்டியது தானே, இது குற்றம் செஞ்சு அப்படி சொல்ல வேண்டியது தானே? சொல்ல முடியாது, ஏன்னா குற்றம் செய்யலை அப்படின்னு அர்த்தம். அப்போ சரீர பிரகாரமாக கை கால்களில் செய்கிறதான பாவங்கள் மாத்திரமில்லை, இருதயத்தில் கூட அவர் அந்த பாவத்தை செய்யலை. இந்த பாவம் மட்டும் கிடையாது, எந்த பாவத்தையுமே அவர் செய்யலை அப்படின்னு அர்த்தம். இது இன்னும் இதுக்கு மேலே சாட்சி வேணுமா? இதெல்லாம் வேதத்திலே சொல்லப்படுகிறதான காரியங்கள். அப்போ சொல்லுகிற மனுஷன் என்னென்னமோ சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இவர் எங்களுக்கு தெரியாதா தச்சன் அல்லவா, இவருடைய தாய் மரியாள் எங்களுக்கு தெரியுமில்ல, இவர் மரியாளின் குமாரன் அல்லவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசேப்பினுடைய குமாரன் கிடையாது, யாருடைய பிள்ளை தெரியாது, அதான் மரியாளின் குமாரன் அல்லவா. இவருடைய சகோதரர்கள் நம்ம மத்தியிலே உண்டே, சகோதரிகளும் உண்டே அப்படின்ட்டு இவ்வளவு ஏளனமாக பேசினவங்க. இவர் வந்து பைத்தியம், மதிமயங்கினவர், பிசாசு பிடித்தவன், இப்படியெல்லாம் அவரை குறித்து சொன்னவர்கள் உண்டு. அவருடைய சொந்த ஜனங்கள், இணைஜன பந்துக்கள், இப்படியெல்லாம் சொல்லும்போது இப்போ நீங்கள் இப்படிலாம் கேட்டாங்க அப்படின்றதுனால இது பெரிய ஆச்சரியமே கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். இது ஒரு ஆச்சரியமே கிடையாது. இதை பார்க்கிலும் பயங்கரமான குற்றச்சாட்டுகளை அவர் மேலே என்ன பண்ணாங்க, பொய்யாய் வைத்தார்கள். அதை நம்பினவர்களும் உண்டு. ஆனால் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உண்மை கிடையாது. கண்டிப்பாக பாஸ்டர், இதுக்கு ஒரு கோர்வையாக ஒரு வார்த்தையாக அவர் சொல்லியிருக்கிறாரு. மனுஷகுமாரனுக்கு இந்த பூமியில் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு என்று நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவர்களுக்கு முன்பதாக வைக்கிறார். அந்த தாட்டை தான் நான் கொண்டு வரேன். அவங்க எப்படிலாம் யோசிக்கிறாங்க, இவர் மன்னிக்கிறதுக்கு இவர் யார்? ஏன்னா இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யார் மன்னிக்கிறவர் பார்த்துருவான்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும். தேவனை அன்றி மன்னிக்கிறதுக்கு வேறு யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சு வச்சுட்ருக்காங்க. அப்போ அதை கூட நான் அதை மீன் பண்ணுறேன் நான் இந்த இதில். ஆமாம், என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே பதில் வந்து அவங்களுக்கு கொடுத்தாரு. அந்த பதில் வந்து உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்ன அப்படின்னா, அவர் யார் என்று அறிகிறதற்கு ஏதுவாக அந்த பதில்கள் வந்து காணப்பட்டுச்சு. இப்போ நீங்கள் கேட்டது கூட அப்படிதான். என்ன அப்படின்னா, தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கிறதற்கான அதிகாரம் வந்து வேற. ஏன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பாவம் என்று தீர்மானிக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வேதம் சொல்லுகிறது லா, அதாவது நியாயப்பிரமாணம். ஆமாம், நியாயப்பிரமாணம் தான் வந்து பார்த்திங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை யோவான் எழுதுவார், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். A transgression of the law is sin. அப்போ பாவம்னா எதுன்னு நிர்ணயம் பண்ணுது அப்படின்னா அந்த அவருடைய வார்த்தை தான் நிர்ணயம் பண்ணுது. அந்த வார்த்தையை யார் கொடுத்தாருன்னா அவர் தான் கொடுத்தாரு. அப்போ எந்த மனுஷன் தனக்கு விரோதமாக பாவம் பண்ணாலும் மற்றவர்களுக்கு விரோதமாக ஒரு பாவம் பண்ணாலும் அந்த பாவம் அல்டிமேட்டாக தேவனுக்கு விரோதமாக செய்த பாவம். அப்போ தேவனுக்கு விரோதமாக செய்ததான பாவம், அதுவும் எப்படி அது பாவம் அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக, அவருடைய வார்த்தையை மீறினதான் பாவம். அப்போ அவருக்கு விரோதமான செய்த பாவத்தை மன்னிக்கிறதுனா அவர் தான் மன்னிக்க முடியும். அந்த அர்த்தத்தில் தான் அவர்கள் சொல்லுகிறார்கள், தேவனை அன்றி வேறு யார் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லலை. தேவனை அன்றி பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் வேறு யாருக்கும் கிடையாதா அப்படின்லாம் அவர் கேட்கல. அவர் என்ன தான் சொன்னார்னா, பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் மனுஷகுமாரனுக்கு உண்டு என்று நீங்கள் அறிய வேண்டும். அப்படின்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு,
ஆனால் அந்த தேவன் பூமியில் இறங்கி வந்து நின்று உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறேன் என்பதை நம்புங்க. அப்போ அந்த அதிகாரம் டிரான்ஸ்ஃபர்லாம் ஆகலை. அந்த அதிகாரத்தை உடையவர் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற. அப்போ அதில் என்ன அடங்கி இருக்கிறதுன்னு சொன்னால் ஒரு சாதாரண பதிலை போல் இருக்கும். ஆனால் அதில் என்னை அன்றி வேறு தெய்வம் கிடையாது. நீங்கள் யாரையோ தெய்வம்னு சொல்லிட்டீங்களா, அந்த தெய்வம் தான் நான் அப்படின்னு சொல்கிறார். நானே அவர் என்று அவர் ப்ரூவ் பண்ணி காண்பிக்கிறதான இடம். அப்போ அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர் சொன்னபடியே அப்படி எழுந்து நடக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ வந்து கண்ணுக்கு முன்னாடி அந்த சாட்சி நடக்குது. அப்போ தெய்வம் சொல்லுகிற காரியம் நடக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீ எழுந்து நட அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீ பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டதும் அவன் எழுந்து நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சாட்சியாகவும் அந்த இடத்துல காணப்படுது. அப்போ அந்த நேரத்தில் வந்து அநேகர் என்ன பண்ணியிருக்கணும், தங்களுடைய பரலோகத்தின் தேவன் இவர் அப்படின்னு அக்செப்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அப்படிலாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. அந்த இடத்துல வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் அப்படின்ட்டு பார்க்குறோம். இப்படி சந்தேகப்பட்டதான அந்த கூட்டம் இது என்ன அப்படின்ட்டு வந்து யோசிச்சுட்டு போயிருக்கோம். இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். நமக்கு வந்து அந்த சீனெல்லாம் நம்ம பார்க்கல. ஏன்னா அதை எழுதுகிறவர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நடந்த சம்பவத்தை எழுதுறாரு. ஏன் எழுதுறாரு அப்படின்னா, அதுவும் நம்ம இயேசு கிறிஸ்து யாருன்னு நாம் அறிந்து, இன்றைக்கி வாசிக்கிற நாம் அறிந்து, அவர் வேற ஒருத்தர்னு சொல்லக்கூடாது. மன்னிக்கிறதான தெய்வம் மட்டும்தான் அவர், உண்டாக்கின தெய்வம் வேற ஒருத்தர்னு சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எழுதப்பட்டிருக்கு. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுது. அன்றைக்கி காரியங்களை குறித்து பார்த்தோம் போது நான் இன்னும் கேள்விக்குள்ளாகவே நான் போகல. நான் கேளுங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு இன்றைக்கி இல்லை, நான் பொதுவாகவே நான் நிறைய காரியங்களை வந்து நான் கிறிஸ்துவ குறித்து பேசும்பொழுது இந்திய தேசத்தில் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது வந்து ஒரு அந்நிய தெய்வம், ஃபாரின் காட் அப்படின்ற சொல்கிற வார்த்தைகளாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இஸ்ரேலேருந்து இந்த இந்திய தேசத்துக்கு கடந்து வந்த ஒரு செய்தி தான் இது. அவர் வந்துட்டு அந்நிய தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவர்கள் மாத்திரம் இல்லை பலர் வந்து இதை பேசுகிறத நான் கேட்டிருக்கிறேன். பேக் டு இஸ்ரேல் இப்போ நம்ம முன்னாடி வரலாமே. ஆதி நாட்களில் வந்துட்டு தேவன் வந்து இந்த இஸ்ரவேலை தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனாக வந்து நம்ம பார்க்குறோம். முன்னாடி வந்துட்டு நோவாலேருந்து ஆபிரகாமிலேருந்து ஒருத்தரையாக தெரிந்து கொள்கிறாரு. அப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரே இடத்துல இருந்தவர்கள் கண்டிப்பாக கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் யோபு எடுத்துக்கலாம். யோபு பார்க்கும்போது யோபுனுடைய தேசம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. கிழக்கத்தி புத்திரர்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கும். அப்போ இதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம். அப்போ அப்படியே நீங்கள் ஆபிரகாம் எடுத்தாலும் சரி, ஆபிரகாம் வந்துட்டு அதுக்கும் ஆபிரகாம் எடுத்தாலும் ரொம்ப தூரம். இப்போ தேவன் வந்து இந்த ஜனங்களை வந்து எப்படி சூஸ் பண்ணார், எப்படி தெரிந்து கொள்கிறாரு, அதுதான் இன்றைக்கி ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இயேசு அப்படின்றதான வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா அது தமிழில் நம்ம இயேசுன்னு போடுற வழிய இது வந்து பார்த்திங்கன்னா வேறு லாங்குவேஜ்லேருந்து வந்தது. காட் வேறு இடத்துலேருந்து வரல, அந்த லாங்குவேஜ் வேறு அப்படின்றது உண்மை. என்ன அப்படின்னா இப்படி நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேனே. இப்போ இது ஒரு தமிழ் பெயராக இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த யேசுவா, யாவே, அப்படி ஏலோஹிம், இது வந்து தமிழ் பெயராக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது. இப்போ இங்கிலீஷ்காரனுக்கு அது இங்கிலீஷ் பேராக இருந்தால் அது பிரச்சனை கிடையாது. இது ஆனால் எபிரேய பாஷையில் காணப்படுகிறதான வேறு ஒரு லாங்குவேஜில் காணப்படுது. லாங்குவேஜ் தான் வேறு. இப்போ காடுக்கு வந்து லாங்குவேஜ்ன்றதெல்லாம் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இந்த தூதர்கள் இறங்கி வந்து பேசினாங்கல்ல, அப்போ என்ன லாங்குவேஜில் பேசியிருப்பாங்க? இப்போ காப்ரியல் வந்து பேசுகிறார், சகரியாட்ட பேசுகிறாரு, மரியாள்கிட்ட பேசுகிறார். என்ன லாங்குவேஜில் பேசியிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? காப்ரியலுடைய லாங்குவேஜ்னு கிடையாது. மரியாளுக்கு என்ன லாங்குவேஜ் புரியுமா? அது கரெக்ட். இப்போ உங்கள்கிட்டையும் வந்து சொப்பனத்தில் வந்து ஆண்டவர் பேசினார்னா உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜை தான் பேசுவார் இல்லையா? அப்போ அர்த்தம் என்னென்னா, லாங்குவேஜ் காடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ்ன்றது ஒரு பேரியர் கிடையாது. ஏன்னா இந்த மொழியை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது பண்ணதே காடு தான் அப்படின்னு நம்ம பாபேல் கோபுரத்திட்ட நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஜனங்களை பிரிந்து போக செய்கிறதுக்காக இந்த மொழியை தாறுமாறாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். அது செஞ்சதே ஆண்டவர். மொழியை பிரித்து எல்லாம் தள்ளி போங்க, ஒருத்தன் பேசுறது ஒருத்தனுக்கு புரியல, செஞ்சதே ஆண்டவர். ஏன்னா ஒரே இடத்துல விட்டா ஒன்றா கூடியவன் என்ன பண்ணுறான், தெய்வம் அல்லாத ஒன்றை வந்து தெரிந்து கொடுக்குறான். பரலோகத்துக்கு வந்து போகிறதுக்கு தானே ஒரு ரூட்டை வந்து போடுறான். இப்படியே இருந்தால் எல்லாமே அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்ட்டு எல்லா இடத்துக்கும் சிதற பண்ணி அங்கங்கே போயாவது அட்லீஸ்ட் தேடுங்க, தெய்வத்தை தேடுங்க, என்னை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் அதுதான். உங்களுக்கு வந்து ஏன் இப்படி அவர் பிரிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தோணும். அது நன்மை ஆக்சுவலாக, அதுக்காக தான் ஆண்டவர் செய்தார். இப்போ இப்படி வருவோமே, இப்போ இப்படி உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்கல்ல, ஃபாரின் காடு வேறு இடத்துலேருந்து வந்தார் அப்படின்னா. காடு ஃபாரின்லாம் கிடையாது. கொஞ்சம் அப்படி சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்கள உண்டாக்கின தெய்வமும்
இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கவங்களை உண்டாக்கின தெய்வமோ வேற வேறையான்னு கேட்டு பாருங்க அவங்கள்ட்ட. இல்லை எல்லாம் ஒரே தெய்வம் தான் உண்டாக்கிட்டு, ஏன்னா மனுஷங்க தானே. அப்போ வெள்ளைக்காரரை ஒரு தெய்வம், வெள்ளை தெய்வம் உண்டாக்கிறது, கருப்பினத்தாரை கருப்பு தெய்வம் உண்டாக்கினதா அப்படின்னு கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க இல்லை எல்லாம் ஒரே தெய்வம். ஆதி தெய்வம் பகவான், முழு முதல் கடவுள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அப்படியானால் எல்லாவற்றையும் ஒரு தெய்வம் உண்டாக்கினார் அப்படின்ட்டு எல்லாருமே நம்புகிறாங்க ஆக்சுவலாக. அப்போ இவர்களுக்கு எல்லாருக்கும் அடிப்படையாக ஒன்று தெரியும், தெய்வம் ஒருவர் உண்டென்றும் அவரே எல்லாம் உண்டாவதற்கு காரணகர்த்தாவாக இருக்கிறார் என்பதை இந்திய தேசத்துக்குள்ளே இருக்கிறவனுக்கும் தெரியும், இஸ்ரேலுக்குள்ளே இருக்கிறவனுக்கும் தெரியும், அமெரிக்காவில் வாழ்கிறவனுக்கும் தெரியும். என்ன நான் நம்ப மாட்டேன்னு அவ்வளோதான். புரியுது அவங்களுக்கு? அப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்து ஃபாரின் காடுன்னு சொல்கிறது அர்த்தமற்றதான காரியம். அப்போ எபிரேய பாஷையில் இது வந்து எழுதப்பட்டது. அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா இது எல்லா பாஷையிலும் மொழிபெயர்க்கப்பட்டது. ஏன் வந்து தேவன் வந்து மனிதனாக இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே வரணும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டால் உன் கேள்வியில் அட்லீஸ்ட் லாஜிக் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது இஸ்ரவேல் தெய்வம், இது இந்தியா தெய்வம் கிடையாதுன்னு நீ சொல்லக்கூடாது. ஏன்னா நீ அர்த்தம் இல்லாமல் பேசுகிற. ஏன்னா தெய்வம் பரலோகத்தில் இருக்கும்போது வரைக்கும் தான் எல்லாருக்கும் அப்படி தெய்வம். ஆனால் பூமியில் இறங்கினா ஏதோ ஒரு இடத்துல இறங்கணும்ல. பரலோகத்தில் இருக்கிறார் தெய்வம், எல்லாரும் வானத்தை பார்த்து எங்கள் தெய்வம் பரலோகத்தில் இருக்கிறாரு, அவர் யாருன்னு தெரியாது, அவர் பேர் என்னன்னு தெரியாது, எங்களை உண்டாக்கின தெய்வம் உன்னதத்தில் இருக்காருன்ட்டு இந்தியாவில் இருந்தும் சரி கை தூக்கலாம், இஸ்ரவேல்லேருந்து கை தூக்கலாம். ஆனால் இந்த தெய்வம் இந்த மனிதர்களை எப்படியாவது ரட்சித்து, அதாவது இவருடைய ஆத்மாவை ரட்சித்து, ஒன்று இந்த ஜனங்களை அழிக்கணும். இவங்க வந்து எனக்கு விரோதமாக பாவம் பண்ணியிருக்காங்க, துரோகிகளாக இருக்காங்க, இவங்களை அழிக்கணும். இல்லை அப்படின்னா இவரில் மோட்சத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு அவர் ஒரு பாதையை ஏற்படுத்துகிறார். அது என்ன பார்வை அப்படின்னு சொன்னால், பாதைன்னா அவர் தன்னுடைய வார்த்தைகளிலே பேசின வண்ணமாக ரட்சிக்கப்பட வேண்டுமானால் பாவ மன்னிப்பு உண்டாகணும். பாவ மன்னிப்பு உண்டாகணும்னா ரத்தம் சிந்தணும். யார் ரத்தத்தை சிந்த வைக்கிறது? எல்லாம் அயோக்கிய பசங்களாக இருக்காங்க. என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, நீதிமான்னு இதில் ஒருத்தனுமே கிடையாது. ஒருத்தனுக்காக இன்னொருத்தன் ரத்தம் சிந்தருக்கு யாருமே கிடையாது பூமியில். அப்போ தேவன் மனிதனாக வெளிப்பட்டு தன்னுடைய வார்த்தையின்படியே ஜனங்களுக்காக ரத்தம் சிந்தும் பொழுது வேறு யாரும் சிந்த முடியாது. ரத்தம் சிந்தும்போது இந்த பாவ பரிகாரம் அவருடைய வார்த்தையின்படி பிரமாணத்தின்படி உண்டாகிறது. அப்போ பாவ மன்னிப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த காரியத்தை விசுவாசிக்கிற மனுஷன்லாம் பெற்றுக்கொள்ளும். பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். மேலே இருக்கிற ஒரு கீழே இறங்கணும்னா எங்கேயாவது ஒரு இடத்துல தானே இறங்க முடியும் இல்லையா? எங்கேயாவது இதை வந்து அவர் சூஸ் பண்ணக்கூடாதா? நீ ஏன் இந்தியாவில் தான் ஒரு பிறக்கணும்னு ஏன் சொல்கிற? அப்போ அவர் தெரிந்து கொண்டது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு, அவனும் இஸ்ரவேலன் கிடையாது. யார்? ஆபிரகாம் இஸ்ரவேலன் கிடையாது, அவன் பாபிலோன் தேசத்தான், அவன் கல்தேயன். அப்போ அந்த பக்கத்தில் இருக்கிறவனை அழைத்து, நீ வா உனக்கு நான் ஒரு தேசத்தரேன், என்ன விசுவாசித்து வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. அவன் விசுவாசித்து அங்கேருந்து புறப்பட்டு வருகிறான். அப்போ அவனுடைய சந்ததியார் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கானான் தேசத்தை, பாலஸ்தீன தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்கிறார்கள். அப்போ ஆபிரகாமுடைய பேரன் தான் யாக்கோபு என்று சொல்லப்படுகிற இஸ்ரவேல். அப்போ இஸ்ரவேலுடைய பிள்ளைகள். அப்போ தேவன் தன்னுடைய வார்த்தையின்படி இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கார். நான் எதில் வருவேன்? தாவீதின் குமாரனாக, ஈசாயின் பேராக, எப்ராத்தாவில், அதாவது பெத்லேஹேமில் பிறப்பார், யூதா கோத்திரத்தில் வருவார், இப்படின்ற காரியங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாகவே அவர் பேசிட்டார். அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றும்படியாக அவர் என்ன பண்ணார்? அங்கே தான் வரணும் அவர். ஏன்னா அவர் ஏற்கனவே தீர்மானித்தார், அவர் பேசி இருக்கிறார். அதனால ஏன் அங்கே தான் வந்தார்? நான் நம்ப மாட்டேன். நம்பாத, விட்டுடு. ஃபாரின் கார்டு விட்டுடு. ஃபாரின் கார்டுன்னு காடில் ஃபாரின் கார்டு லோக்கல் கார்டே கிடையாது. காடுனா ஒருத்தர் தான். அது என்னன்னா சகலவற்றையும் உண்டாக்கினவர், நம்மளை மாத்திரமல்ல, இந்த பூமியை மாத்திரமல்ல, சகலவற்றையும் உண்டாக்கின ஒருவர், அவர் தான் தெய்வம். அப்போ அவர் இந்த பூமியிலே தான் உண்டாக்கின மனுஷனை ரட்சிக்கிறதுக்கு அவர் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து கொண்டு இறங்குகிறாருன்னா, நீ அந்த இது கூட கொடுக்க மாட்டியா அவருக்கு? நீரியன் அங்கே இறங்கி ஏன் இங்கே இறங்கக்கூடாது, நான் சொல்கிறபடி தான் இறங்கணும் அப்படின்னா, நீ உன்னை தெய்வமாக நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய். நீ பாவம், உன்னை ரட்சிக்கிறதுக்கு அவர் இறங்கி வராரு. அவர் எங்கே இறங்கினா உனக்கு என்ன? நீ அவர் பின்னாடி ஓடணுமா இல்லையா? அவரை ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? அப்போ அங்கேருந்து சத்தியம் வந்து உலகமெங்கும் போகிறது. அப்படிதான் இந்திய தேசத்துக்குள்ளே வந்துச்சுன்னா இந்த பேரை கேட்டுட்டு இது தமிழ் பேரா இல்லையே அப்படின்னா, சரி தமிழ் பேரா இல்லைன்னா உனக்கு தமிழை மொழிபெயர்த்து வச்சிருக்கு, அப்படியே அது தமிழ் பேர் இல்லை அதனால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இது வந்து வேறு தெய்வம் அப்படின்னு சொன்னால் வச்சுக்கோ. உன்னை உண்டாக்கின தெய்வம், உன்னுடைய தகப்பன் அவர், அவரை வந்து உனக்கு யாருன்னு சொன்னால் நீ இல்லை எனக்கு தெரியாதுன்னு கண்ணை மூடிட்டேன்னா கண்ணை மூடிட்டுற. இதான் விஷயம் இருக்குது.
கண்டிப்பாக ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது. அதாவது தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஜனம் தேசத்தில் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிப்பாங்க. கண்டிப்பாக அதை கண்டிப்பாக வந்து உண்மையை கண்டுபிடிப்பாங்க. யார் நம்மளை உண்டாக்கின தெய்வம், எந்த தெய்வம் நமக்காக இவ்வளவு இறங்கி தன்னையே ஒப்பு கொடுக்க வந்த தெய்வம். எங்கேயாவது நீங்கள் வாசித்திருக்கீங்களா அப்படிப்பட்ட தெய்வத்தை? உண்மையான தெய்வம் மட்டும்தான் நமக்காக உண்மையாக மனமிறங்கி நம்முடைய ஆத்துமாவை என்றைக்கும் காக்கும்படியாய் வாழ வைக்கும்படியாய் ஒரு காரியத்தை இந்த பூமியில் செய்வார். அப்படிப்பட்டதான தெய்வத்தை காண்பீர்களானால் அவர் தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்தை நான் தேடி தேடி பார்க்குறேன். இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாருமே இல்லை. கண்டிப்பாக மற்றதெல்லாம் தெய்வங்கள்லாம் வந்துச்சுன்றாங்க, ஒரு குறிப்பிட்ட வேலையை செஞ்சுச்சுன்றாங்க, ஒரு ராட்சதனை கொல்ல வந்துச்சுன்றாங்க, தேசத்தை காக்க வந்துச்சுன்றாங்க, அதனுடைய மிஷனை முடிச்சிச்சு போச்சுன்றாங்க. ஆனால் என் ஆத்மாவை மேலே அன்பு வைத்து என் ஆத்மாவை ரட்சிக்க தன்னையே தந்த ஒரு தெய்வம் உண்டென்றால் அது இயேசுவானவர். அப்போ அவள் தான் பரலோகத்தின் தெய்வம். கண்டிப்பாக புரிஞ்சது ஃபஸ்ட். அவங்க சொன்னது போல் அந்த உணர்வு எங்கெங்கெல்லாம் காணப்படுகிறதோ அவர்கள் எல்லாரும் மேலும் வந்துட்டு அந்த தேவன் வந்து பரிபூர்ணமாய் அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய வெளிச்சத்தை வந்து அவர் காண்பிக்கிறவராக காணப்படுகிறார். ஃபஸ்ட்டு அநேக காரியங்களை குறித்து பேசணும். நேரம் இல்லாத காரணத்தில் அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்